கிரகணமா நிலா பெருசா இருக்கு. சந்திர கிரகணம். சந்திர கிரகணம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ குடிக்க போகிறோம். அதான் விலாகு. என்னடா டீ குடிக்கிறது விலாக் அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு இன்றைக்கி டேவே வந்துட்டு. ஸோ அதனால் ஏதாச்சும் பண்ணலாம். சரி டீ குடிக்க எப்பயும் ரெகுலராக போகிறது தான். ஸோ போகலாம் அப்படின்னு சரி ஜூஸாக எடுத்துகிட்டு போகலாம் பிளான் பண்ணோம். அவனும் கிட்டத்தட்ட அவன் மூஞ்சை நிமிந்து பார்க்கவே கூச்சமாக இருக்கு மாமான்ற மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுலேருந்து எடுக்கவே இல்லை. 2 வாரம் ஆகுது. ஸோ கோச்சிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதனால் டீ குடிக்க போகலாம் அப்படின்ட்டு சரி வண்டியில் தானே போகிறோம். கொஞ்சம் எவ்வளோ தூரம் நமக்கு போகணுன்னு தோணுதோ பைக் ஓட்டணும்னு தோணுதோ அவ்வளோ தூரம் பைக் ஓட்டி அங்கே போய் டீ குடிச்சிட்டு திரும்பி வர போகிறோம். அதான் வ்ளாக். இவ்வளோ தானே என்னடா போராக இருக்கும் அப்படின்னு டக்குன்னு ஸ்கிப் பண்ணுறாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதில் வந்து மெயினாக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு நிறையா விஷயம் இருக்குது. நம்ம அதெல்லாம் மோட்டோ வ்ளாகில் போக போக கண்டிப்பாக பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் ரைடு அப்டேட்டாக இருக்கட்டும். இன்னும் நிறையா வந்து அதை பற்றி உங்களுக்கு நிறையா சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்புங்க ப்ராமிஸாக. ஸோ அதனால் ஃபுல்லாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல்லையும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அப்படியே ஜூஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண நான் அப்படியே வ்ளாகில் காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். ஓகே ஸ்பைனை வந்து கவர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. வாய் வேறு கொள்ளுறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிட்டத்தட்ட ஒரு கோல்டு ஸ்டார்ட். எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஆமாம் 9 டேஸ் ஆகுது. ஸோ 3, 2, 1 ஸோ கைஸ் நான் அப்படியே வண்டி வார்ம் அப் ஆனோடனே எடுத்துகிட்டு போக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டி இப்போ தான் எடுக்கிறோம். இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே நான் கிளம்பும் போது ஸ்ட்ரைட்டாக மோட்டோ வ்ளாகில் வரதுன்னா மோட்டோ வ்ளாக்லேயே வந்துடுறேன் கைஸ். மறுபடியும் சொல்கிறேன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே வீடியோ ஆன் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான். நம்ம அப்படியே வந்துட்டு ஜூஸாக எடுத்துகிட்டு கொல்கத்தா ஹைவே, அதாவது நம்ம பெருங்காலத்துலேருந்து வரும்போது ரைட் எடுத்தோம்னா தாம்பரம் சானிட்டோரியம் அப்படின்னு சிட்டிக்குள்ளே போவோம் கிண்டின்ட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கோயம்பேடு ஹைவே ஸ்ட்ரைட்டாக போர் டோல், அதுக்கப்புறம் ஹைவே. ஸோ அந்த ஹைவே வந்தாச்சு. ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சரி இந்த இடத்துல தான் கேமரா ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே நிறுத்தி ஆன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த விஷயம் இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மெயினான விஷயம் தான் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ எந்தளவு விஷயம் இருக்குது என்ன ஏதுன்றது எனக்கு தெரியலை. ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும் வீடியோ மோட்டோ வ்ளாகில் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ எந்த விஷயம் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு ரைடு அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அடுத்து வந்து ரைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் சென்னை டு கோயம்புத்தூர் 6 hours பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை தாண்டி அடுத்து அது ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அடுத்து என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ரைடு ஒரு 10 days ஆர் ஒரு 7 to 10 days 8 days 9 days அந்த மாதிரி ஒரு 10 daysக்குள்ளே ஒரு பெரிய ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். லைக் லாஸ்ட் வால்பாறை ஊட்டி அப்படி இப்படின்னு ஒரு 2500 kilometers சுற்றி போனோம் இல்லையா. மூணாறு, மயகமலை, கொழுக்குமலை, தனுஷ்கோடி அப்படி இப்படின்னு போனோம் இல்லையா. போன வருஷம் டிசம்பரில் போயிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் நவம்பர் ஸ்டார்டிங் ஆர் நவம்பர் மிட்டுக்குள்ளே வந்துட்டு கிளம்பி இதே மாதிரி ஒரு 10 days ட்ரிப்பு நார்த் சைடு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ கோவா போகலாமா இல்லை கூர்க்கு அப்படி போய் வயநாடு வழியாக வரலாமா, கூர்க்கு நந்தி ஹில்ஸு சிக்மங்களூர் இதெல்லாம் பார்க்கலாமா, இல்லை கோவா ஸ்ட்ரெயிட்டாக போய் இது பண்ணலாமா. ரெண்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 2500 kilometer தான் வர மாதிரி இருக்குது. ஸோ எதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து ஓட்டிங் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். அதில் வந்து 70% ஒரு 68% சம்திங் கூர்க் போய் இந்த மாதிரி நந்தி ஹில்ஸ் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். நந்தி ஹில்ஸ்லாம் மேகத்துக்கு மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. ஸோ பெங்களூர் சைடு போய் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது தான் அதிக ஓட்டிங் வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் கோவா போ ப்ரோ அப்படின்னா வந்து, ஏன்னா நீங்களும் தான் பார்க்க போகிறீங்க யூடியூப் சேனலில். ஸோ நான் 2 இடமும் பார்த்ததில்ல. ஸோ எந்த இடமா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ நீங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீ கோவாவே போப்பா அப்படின்னிங்கன்னா கோவா போகலாம், இல்லை இதுவே நல்லாயிருக்கும். நானும் பிளான் பண்ணது வந்து பைக் ரைடுக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கும், கோவாவோட இது நல்லாயிருக்கும். நம்ம வந்து குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி கெட்ட பழக்கமும் நமக்கு கிடையாது. இருக்கவங்களும் அதெல்லாம் முடிஞ்சாலும் விட்டுருங்க. ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம கோவா கிவா போகிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அது ட்ரெயினில் கூட போய்க்கலாம். பெட்ரோல் காசு செலவு பண்ணி போகிறோன்னா ஒரு இந்த மாதிரி ஹில்ஸ் ரூட்டில் ஓட்டினா சூப்பராக இருக்கும். கூர்க்கு இந்த மாதிரி கிளைமேட் என்ஜாய் பண்ணி அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு நானும் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டிங் வந்துருந்துச்சு. நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டையும் நான் கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு ஏற்றுப்பேன். மேக்ஸ் டு மேக்ஸ் எது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணும்போதும் நான் சொல்கிறேன். தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ட்ரிப்பு பிளான் பண்ண அப்புறம்
இந்த மாதிரி போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் வந்து இந்த ட்ரிப்பில் பண்ண போகிறோன்றதை முன்னாடியே நான் ஒரு பெரிய வீடியோ போட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பு போவோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்கிற டைம்லேயே நம்ம பிளான் பண்ணால் தான் போக முடியும் கைஸ். ஏன்னா ஒரு பாய்ஸ் ட்ரிப் போகிறோம், பெரிய ட்ரிப் போகிறோம் அப்படின்னா பைக் ரெடி பண்ணுறதுலேருந்து ஒன்றா பிளான் பண்ணுறது இருக்குன்றதுக்காக தான். ஸோ அந்த அப்டேட் நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு தரமான இது இருக்குது. ஃபோன் அதுக்குள்ளே எப்படியா அப்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரிப்பு போயிடலாம். ஸோ பெரிய ட்ரிப்பு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரிப்பு முடிச்சு வரும்போது நம்ம வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோன்னு நான் நம்பிட்டுருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த ட்ரிப்புக்காக நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். பட் அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனோடனே புதுசாக பிரித்து எடுத்துடலாம். எப்படி இவ்வளோ கான்ஃபிடன்ட் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம vlogs அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நான் பேச எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, ஃபுல்லாக சத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம், போரூர் டோல்கேட். கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது, 15லேருந்து ஒரு 17 கிலோமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட வருது. அப் அண்ட் டவுன் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரைட். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க டீ கடைக்கு தான் வந்துடுவோம். தம்பி மட்டும் டீ வேணாம் ஜூஸ் வாங்கி தொப்பி வச்சு கைட்ட மாட்டேன்னு போட்டு பறக்கல போல் போட்டு வந்திருக்கான். ஸோ டீ குடிச்சிட்டு மறுபடியும் இங்கேருந்து 17 கிலோமீட்டர் கிளம்பி போக வேண்டியதான். ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் ரைடு. எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டென்ட் மேக் பண்ணணும். நான் கண்டிப்பாக வரல, ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக இருந்தேன், அதனால தான் வந்தேன். சரி ஓகே கண்டென்ட் போட்டுருவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ டீ குடிக்கும் போது நான் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம அடுத்த ட்ரிப்பை பற்றின இது நான் இன்ஸ்டாவில் போல் போட்டிருந்தேன், அதுலேயும் எல்லாம் ஓட் பண்ணியிருந்தாங்க. நான் யூடியூப்லேயும் முடிஞ்சால் போல் போடுறேன், ஓட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ட்ரிப்பு போக வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போரூர் டோலுன்னு சொன்னோமா, போரூர் லேக்கில் இருக்கோம். நான் பேசுறது ஓரளவு கேட்கல, நீங்கள் சீக்கிரமே மைக்கில் நம்ம வாங்கிடலாம். தொப்பி மட்டும் கைட்ட மாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கான். இல்லைன்னா இதில் என்ன போட்டிருக்கு படிக்கல, என்னடா போட்டுக்குது படி அப்படியே. விழித்திடு நண்பா, விழித்திடு நண்பா, விழிச்சுதான். என்னோட அலுப்புறம் தாங்க முடியல. போகிறப்ப இந்த லேக்கை பார்த்தோம், சரி கண்டிப்பாக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தினேன். அப்புறம் அந்த சைடு நிறுத்துறதுக்கு எந்த இடம் இல்லை. இந்த சைடுமே லாரி முட்டுமா பஸ்ஸு முட்டுமான்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனாலும் நிறுத்தி சூப்பராக இருக்குது. நிலா மேலே அப்படியே காமியா, நிலா சந்திர தினமா, ஏதோ சந்திர தினமா, நிலா பெருசா இருக்கு. சந்திர கிரகணமா, சந்திர கிரகணமா, நிலா பெருசா இருக்கு, அப்படியே காத்து சூப்பரா இருக்கு. சரின்னு கண்டிப்பா இங்க நிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நின்ட்டோம். ஸோ இவர் தான் கேமராமேனு. அவன் சேட் பண்ணுறதுலேயே எப்பயும் பிஸியாகிறதுனால வீடியோ மட்டும் எடுத்துக்கூடுறா அப்படின்னு கேட்டோம். இந்த வச்சுக்கோ தொப்பி, அவன் வேற பார்க்குறான் எங்கே தொப்பி பிடின்னு போயிடுவானோன்னு. இங்கேருந்து கீழே பார்த்தா வேறு அவ்வளோ பயமாக இருக்கு கைஸ். அப்படியே இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு ஒரு ஜோடிகள் தெரியும், அவங்க வேறு காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுகிறோம். ஃபங்கு கம்மி திரும்ப. நான் என்ன கொஞ்சம் நேரத்தில் பூ வைப்பியா, அப்புறமேட்டு கை தட்டுவான். பூ வைப்போம், அப்புறம் கை தட்டுவான். காசு யாராவது போடுறதுன்னா ஜிபே நம்பர் சொல்கிறேன், அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ ஃபங்குன்றாங்க. இருந்ததெல்லாம் வெட்டிட்டு இப்போ தான் பார்த்தா கூலி படத்தில் நாகார்ஜுனா அவங்க இவங்க எல்லோரும் ஃபங்கு வைக்கிறாங்க. ஒரு மாதிரி தீஞ்சு போயிட்டேன். லைட்டிங் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாரி கீரி எல்லாம் போகுது கைஸ். அந்த பிரிட்ஜு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மெட்ரோவோட அது இல்லை, மெட்ரோ இல்லைல்ல, மெட்ரோ மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது மெட்ரோன்னு கைஸ். போரூரில் மெட்ரோ இருக்கா என்னன்றதை இது வரைக்கும் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் அப்படி தான் அழகாக இருக்குது. அப்படியே கீழே எட்டி பார்த்தா மட்டும் செம்ம பயமாக இருக்குது. நம்ம பாம்பன் பாலம் போனப்போ பார்த்தா இதே மாதிரி தான் பயந்துருப்போம். அந்த அளவுக்கு அது டவுனாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கவே பயமாக இருக்குது. தனுஷ்கோடி விளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ இந்த இடத்துல இருந்து போவே மனசு வரல. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 நிமிஷமாக நின்றுருக்கோம். அப்புறம் தான் இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் நின்றதை பார்த்து அந்த பக்கம் 2 பேர் டியோவில் வந்தாங்க, அவங்களும் நின்றுட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் நான் ஆல்ரெடி சொன்னோமா ஒரு காதல் ஜோடி காதல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நல்லா இருக்கு கைஸ், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஸ்ஸு எதனால் என்ன ஏதுன்றதெல்லாம் நிறையா போட்டு ஒரு மாதிரி ஆகிதான் குழன்னு ஆகிதான் வரணும்னு வந்தேன். அவங்க அப்பா கால் பண்ணுறான், அடுத்து அவனுக்கு டிப்ரெஷன் இருக்குது. எல்லாம் குழன்னு ஆகிதான் வந்தோம். பட் ஆனால் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே டீ குடிக்கும் போதே ஓரளவு ஓகே. அதுக்கப்புறம் ஒரு R15 வந்துட்டு ரேஸுக்கு கூப்பிட்டா. அப்படி அவர் ஒரு 140 க்ரூஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு ரெடி ஆகிட்டேன். இங்கே வந்து
நிற்கும் போது கொஞ்சம் இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் காற்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். போகும்போது முடிஞ்சால் நான் மோட்டோ விளாகிங் வரேன். ஸோ அப்படி இல்லைனா வீடியோ எடிட்லாம் பண்ணிட்டு எண்டில் பேசுகிறேன் கைஸ். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆங்கிள்லாம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட எனக்கு கை வலி. அங்கே பாருங்கள் 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஜூம் பண்ணி பார்ப்போமா? ஃபோன் முதல்ல வாங்கணும் கைஸ். 3x ஜூம் தான் இருக்குது, அதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமே ஃபோன் வாங்கணும். நம்ம அடுத்த ட்ரிப்பு பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். நீங்களுமே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் கூட மாற்றலாம் பிளான்ஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இன்னும் ட்ரிப்பு காஸ்ட்லேருந்து எதுவுமே போடலை. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மாற்றி பிளானை போட்டு ட்ரிப்பு கிளம்பிடலாம். ஸோ ஏன்னா வீடியோ உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் 2 இடமுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, அதனால் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதாலும் இப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி தான். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே தான், அப்படியே நான் போக அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் காற்று அமைதியாக வாங்கிட்டு அப்படியே நான் கிளம்பி போகிறேன் கைஸ். போகும்போது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனல் நிறைய பேர் ரீச் ஆகுது. நீங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சரணா பாய் சொல்லு, வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். விழித்திடு நண்பா, விழித்திடு. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வெளிக்கு போகிறாரு, லேட்டுன்ட்டு. ஏய் ரெடியா பாய் சொல்லு. அதான் எங்கே போனாங்க கைஸ்? அங்கேயும் போகலான்னு நினைக்கிறேன், அந்த வழியாக போமா. ஆனால் கீழே வழியாக வரணும், நம்ம கீழே போகணும் கைஸ். கீழே போகணுன்னா நம்ம டோல் தாண்டி கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். இறங்கி அப்படியே வந்தோம்னா தான் அங்கே வர முடியும். ஸோ இங்கே இந்த சைடில் யாராவது இருந்தீங்க, இந்த பெருங்குளத்தூர் இந்த அப்படி இப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நைட்டில் நல்லா இருக்குது, காற்றுலாம் சூப்பராக வருது. சரி பாய் சொல்கிறேன். டேய் பண்ணலாம். ஸோ ஓகே 250 390 2 தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி, கடையில் ஒருத்தர் ஏஜிபி ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தார். என்ன ஹெல்மெட் அது? வின்டர் டெஸ்ட் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தார். ஒரிஜினல் தான். சரி ஹெல்மெட்லாம் வச்சிருக்காரு. வெளில ஒரு எம்டி நின்றுச்சு, அந்த வண்டி தானோ? சரி எம்டி தான் வச்சிருக்காரு போல. சரி பரவாயில்ல, ஏஜி ஹெல்மெட் வச்சிருக்கு. பார்த்தா ஹெல்மெட் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி நடந்து போகிறாரு. என்னவா இருக்குன்னு எனக்கு தெரில. அப்போலேருந்து அது வேறு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இன்னத்துக்கு ஏஜி ஹெல்மெட் கையில் வச்சுக்கிறார். ஒரு வேளை நடந்து போகும்போதே சேஃபாக இருக்கணும்னு போட்டுக்கிறாரா என்ன எதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்ட்டு உங்கள் கேங்லேயும். நான் அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. வண்டி வாங்கிறது முன்னாடி ஹெல்மெட் வாங்கிட்டேன். ஆனால் என்ன நம்மகிட்ட பழைய வண்டி ஒன்று சென்டராக இருந்துச்சு. ஸோ கைஸ் வீடியோ அப்படியே லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் வேறு ஒரு மாதிரி என் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். எதனால் இந்த ஆங்கிளில் என் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரைடு முடிச்சுட்டு வந்தோம். இவன் என்ன பண்ணால் ஜெப்டோவில் வந்துட்டு கடைசி ஆர்டர் மார்க்காஸ் டெலிவரி கொடுக்காமல் வந்துட்டான். அதை மறுபடியும் வந்துட்டு கொடுக்காமலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும்னு பார்த்தா அந்த ஆர்டரே நாட் டெலிவர்டு வந்துடுச்சு. அதனால் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இன்னொரு ஆர்டர் பார்த்தா தான் வந்துட்டு அதுக்கான காசு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லை அப்படின்றனால கிளம்பி வந்துட்டு அதை மட்டும் ஒரு ஆர்டர் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ 250 ஜெப்டோ ஓட்டுற ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இங்கே, நான் எங்கள் ஏரியாவில் வேறு யாரும் வச்சில்லை. ஸோ இந்த ஒரு ஆர்டர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். லைட்டிங் இருக்காது, பட் ஆனால் வேறு வழி கிடையாது. அப்படியே வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். லவ் யூ ஆல், பபாய்.